ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட சிஸ்டம் வந்து திடீர்னு ஹேங் ஆகும், சி டிரைவ் வந்து ரெட் கலரில் காட்டும், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ சி டிரைவ் வந்து ஃபுல்லானாலே நம்மளால் சிஸ்டம் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சி டிரைவை க்ளீனாக வச்சுக்கிறது தான். ஸோ நம்ம சி டிரைவில் ஏன் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஓஎஸ் போட்டாலோ இல்லை கேம்ஸ் விளாட்னாலோ அதுக்கான ஓபிவி ஃபைல்ஸ் அப்புறமேட்டுக்கு அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ திடீர்னு நம்ம ரொம்ப நாள் வந்து கழிச்சு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி சி டிரைவை செக் பண்ணும்போது ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்மளால் கேமும் விளாட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையில்லாத வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம், இப்போ ஒரு ஆப் ரன் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கேட்ச் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கேட்ச் வந்து அளவுக்கு அதிகமாக க்ரியேட் ஆகிறதுனால தான் அது ஃபுல்லாகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாட்டியும் எது ரன் ஆகுதோ அது வந்து இது மாதிரி மேக் பண்ணி விட்ரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பெரிய தொல்லையை வந்து பண்ணி விட்டுருது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. ஸோ நம்ம வந்து திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் ஆன உடனே இப்போ வந்து லோக்கல் டிஸ்க் சி அப்படின்ற இந்த ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஜென்ரலில் தான் வரும். ஸோ ஜென்ரல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ்டு ஸ்பேஸு அப்புறமேட்டுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டி கீழேயே டிஸ்க் க்ளீனப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சும்மா இது மாதிரி க்ளீனப் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ க்ளீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் டு டெலீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் டு டெலீட்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து டீப்பாக க்ளீன் பண்ண முடியாது. இது வந்து குயிக் ஸ்கேன் மாதிரி தான், கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டீப்பாக எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராசஸ் வரும், அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு மேபி ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளீன் ஆகி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போன உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒன்று ப்ரோக்ராமிங் அண்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்றும், அப்புறமேட்டுக்கு சிஸ்டம் ரீஸ்டோர் அண்டு ஷேடோ காப்பீஸ் அப்படின்னு சம்திங் 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து க்ளீனப் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஃபைலை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபால்ட்டு ஆன்டிவைரஸு அப்புறமேட்டுக்கு விண்டோஸ் அப்கிரேட் லோகோ ஃபைல்ஸு அப்புறமேட்டுக்கு டெம்பரவரி இன்டர்நெட் ஃபைல்ஸு, இது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதையும் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணுறது அப்படியே நீங்களும் பார்த்து அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா நான் வச்சுருக்கிறதோட கேம்ஸு சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், அது ரிலேட்டடாக தான் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இதுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதை மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸ் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கோங்க, சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஃபைலும் எவ்வளோ சைஸுன்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தேவையில்லைன்னா அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இங்கே எல்லாமே சூஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம சூஸ் பண்ண உடனே நம்ம எத்தனை அமௌண்ட் ஆஃப் வந்து எம்பிக்கோ ஜிபிக்கோ சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கீழே காட்டும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளோ கிளியர் ஆகும்ன்ட்டு தெரியும் அதில். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணிக்கோம். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஒன்று எதனா சூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஸோ ஓகே கொடுத்த உடனே இங்கே டெலிட் ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து டெலிட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்து நான் இந்த லைனை வந்து ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டோரேஜுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோன்னா அதில் ஒரு 400 MB, அதில் ஒரு 100 MB சம்திங் கிளியர் பண்ணதுனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1/2 GB வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ச் மட்டுமே சி டிரைவில் வந்து 1/2 GB பக்கம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. இப்போ வந்து நம்மளை இதை க்ளீன் பண்ணுறது என்னால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாது. தேவையில்லாத கேட்ச் ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஹேங் ஆச்சுன்னா, கேம் விளாடும்போது ஹேங் ஆச்சுன்னா கடுப்பாகும்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சி டிரைவ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு தான் அர்த்தம்.
ஸோ ஃபுல்லாக இல்லாமல் வேறு எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கேட்ச் ஃபைல்ஸ் எதனா வேலை காட்டுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ச் ஃபைல்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டாலே உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளம், அப்புறமேட்டுக்கு இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வராது மேக்ஸிமம். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டம் வந்து அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தான் உங்கள் சிஸ்டம் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எங்களோட ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன். ஸோ மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டடா, சி யூ, சைனிங் ஆஃப், மிஸ்டர் 16.